ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறந்த கணவன் மனைவி யார், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் வந்து வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருன்னா யாருடைய சந்தோஷத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியுடைய சந்தோஷத்துக்காக தான். ஸோ வந்து வீட்டில் உள்ள பெண்களுக்கு, அதாவது மனைவிக்கு வந்து வெளியே போய் அவர் வேலை பார்க்குறது, வீட்டில் வந்து சம்பாதிச்சு கொடுக்குறது மட்டும்தான் தெரியும். அவர் படுற கஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மனுஷன் வந்து வெளியே இருந்து அவர் வந்து அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணாருன்னா, அவர் ஈவன் அவர் மரியாதையே இல்லாமல் பேசினாலும் நீங்கள் அவர்கிட்ட மரியாதையாக அன்பாக பேசுங்க. வெளியில் அவர் டென்ஷனில், அவர் ஆஃபீஸோடைய டென்ஷன்லையோ இல்லை வேறு ஏதாவது டென்ஷனில் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய கணவருக்கு வந்து அதாவது மன நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கேன். பெண் வந்து அது மனைவிங்கிறவங்க வந்து வீட்டுடைய இதயம். ஸோ அதனால் கண்ணியமான உடையை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுத்துங்க. உங்களுடைய கணவருக்கு வந்து உங்கள் மீது மரியாதை வரும். ஸோ கணவனுடைய நம்பிக்கையை வந்து பாதுகாத்து கண்டிப்பாக வந்து மனைவி வந்து நடக்கணும். மனைவிங்கிறவங்க வந்து, அதாவது கணவன் வந்து தான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் இதெல்லாம் வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுவார்னா கண்டிப்பாக அவருடைய மனைவிட்டு தான் ஷேர் பண்ணுவார். ஸோ சிறந்த மனைவி வந்து அவருடைய கணவரை வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்துலையும் யார் முன்னாடி குறைச்சி பேசவும் மாட்டாங்க, விட்டு கொடுத்து பேசவும் மாட்டாங்க. கணவர் படுற கஷ்டத்தை எண்ணி எண்ணி கண்ணீர் வடிக்கிறவங்க தான் சிறந்த மனைவி. அது மாதிரி கணவர் வந்து அதாவது மனைவியை வந்து எல்லா விஷயத்துலையும் பாதுகாத்து பொறுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் தான் கணவர். அது சிறந்த கணவர் யாருன்னா அவருடைய மனைவியை வந்து எல்லா விஷயத்துலையும் நான் வந்து அடிபணிந்து இருக்கணும், அதாவது நான் சொல்கிறத வந்து எல்லா விஷயத்துலையும் கேட்கணும்னு இல்லாமல் அது அன்பாக மரியாதையோடு நடந்து, அதாவது அவருடைய மனைவிட்ட வந்து சிறந்தவராக இருக்கக்கூடியவர் தான் சிறந்த கணவர். அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும். ஸோ நான் பெரிய பெரிய பிரச்சனையை சொல்ல, சின்ன சின்ன பிரச்சனையை வந்து யார் சைட்லையும் சரி ஷேர் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சிலவங்க வந்து இருப்பாங்க, அதாவது அடுத்தவங்க குடும்பத்தில் வந்து நிம்மதியை கெடுக்கணும், அடுத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லி அந்த நிம்மதியை கெடுத்து சந்தோஷப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இறைவன் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க வைக்க மாட்டான். ஏன்னா இதே மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை பிரச்சனையை சொன்னாலும் அவங்க வந்து அதை வந்து பெருசாகிடுவாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனையை நீங்களே சேர்ந்து உட்காந்து பேசி தீர்த்துக்கிடுங்க. ஸோ அதே மாதிரி கணவன் வீட்டை பற்றி மனைவி தப்பாக பேசுகிறதும், மனைவி வீட்டை பற்றி கணவன் தப்பாக பேசுகிறதும் பெரிய சண்டைக்கு வந்து ஸ்டார்டர். ஸோ இதே மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் வந்து டிசிஷன் வந்து முடிவெடுக்கிறீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறீங்கன்னா 2 பேரும் உட்காந்து சேர்ந்து கன்சிடர் பண்ணி முடிவெடுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வெளியில் வந்து நீ அதிகமாக நிற்காதீங்க, அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்கிறாங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து டவுட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இதை நீங்கள் கேரிங்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. ஸோ வந்து நான் வந்து ஆத்திரப்படாதீங்க, நான் வந்து அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் இப்படி தான் வாழ முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. 2 சைட்லையுமே, கணவன் மனைவி 2 சைட்லையுமே பொறுமையாக வாழுங்க, நல்லபடியாக இருக்கலாம். ஸோ வந்து பாசத்தோடு வாழுங்க, அதாவது உள்ளத்தாலும் உடலாலும் மனதாலும் ஒன்றுபட்டு சேர்ந்து வாழுங்க. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து வாழுங்க. கண்டிப்பாக அதை விட்டு கொடுத்து வாழுங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக, சிறப்பாக, ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.